ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். சுகமாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த காலையில் உங்களை பார்த்ததில் சந்தோஷப்படுகிறேன். நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவரை போல கர்த்தரை போல வாழ்கிற நல்ல நாளை வாழட்டும். அல்லேலூயா. என் அவரை போல அழகுள்ளவர், நல்லவர், சிறந்தவர் ஒன்றுமில்லை. இயேசுவுக்கு நிகரானவர் யாருமே இல்லை. ஆமென். வானத்தின் கீழே பூமிக்கு மேலே இயேசுவின் நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டிடப்படவில்லை. ஒரு நடந்த சம்பவம் என்னை ரொம்ப கவர்ந்தது. லண்டனில் ஒரு முறை ஒரு இசை நிகழ்ச்சியில் உலகத்திலே ரொம்ப நல்லா அன்னைக்கு வாசித்த ஒரு பியானோ ஒரு இசையமைப்பாளர் புடரஸ்கி என்கிற ஒருவர் அங்கே பியானோ வாசித்தார். அங்கே பியானோ வாசிக்கிற நல்ல தேர்ந்த ஜோசப் என்கிற ஒரு போதகர் வந்திருந்தார். ஆனால் இந்த புடரஸ்கி வாசித்த பியானோவின் அந்த வாசிப்பை பார்த்து மெய் மறந்து போனார். வீட்டுக்கு போய் தான் மனைவிட்ட கோவப்பட்டாரான். ஒன்று செய்ய, அந்த கோடால் எடுத்துகிட்டு வா. என்ன செய்ய போகிறீங்க? அந்த பியானோவை நான் உடைக்க போகிறேன். ஏன்னு கேட்டாங்களா? என்ன அருமையாக அவஸ்தார் தெரியுமா, நான் அது மாதிரி வாசிக்க முடியலையே. அது பியானோ மிஸ்டேக் இல்லை, உங்கள் மிஸ்டேக். ஆமென் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பியானோ உடைக்கலை, ஆனால் அவர் உடைஞ்சிட்டார். அவரை மாதிரி நீ வாசிக்க முடியலையே. சரி, நினைக்கிறாங்க இயேசு மாதிரி வாழ முடியாது, இயேசு மாதிரி பேச முடியாது, இயேசு மாதிரி தாழ்மையாக இருக்க முடியாது, இயேசு மாதிரி அன்பாக இருக்க முடியாது, இயேசு போல ஜெபிக்க முடியாது. ஹல்லேலூயா. எண்ணுகிறீர்களோ அவரை போல வாழ்கிற நல்ல நாட்களாய் கர்த்தருக்கு மாற்றி தருவார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொன்னார்ல, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த வேலை செய்வான், இதை பார்த்து மேலான வேலை செய்வான். ஆமென். அவரை மாதிரி செய்ய முடியும். அவரே வாக்கு கொடுத்துட்டார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த வேலை செய்வான், இதை பார்த்து மேலானவர்களை செய்வார் என்று ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்கலாம். கலாத்தியர் 2:20. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கலாத்தியர் 2:20 அந்த தேவனை பற்றும் விசுவாசத்தில் பிழைத்திருக்கிறேன். அவரை மாதிரி வாழ முயற்சி பண்ணுங்க. நல்ல வார்த்தை என்னை கவர்ந்தது, ரொம்ப பிடித்தது. அல்லேலூயா. கிறிஸ்துவை போல ஒன்றாயிருங்கள், கிறிஸ்துவில் ஒன்றாயிருங்கள், கிறிஸ்துவுக்காக ஒன்றாயிருங்கள். யோவான்ல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அவரை போல வாழுங்க. இயேசுவே மெய்யான தேவன், நித்திய ஜீவனமாக இருக்கிறார். தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உம்மை போல வாழ, ஒரே வாழ்க்கை உம்மை போல, ஒரே வாழ்க்கை உம்மோடு கூட, ஒரே வாழ்க்கை உம்மில் வாழ கிருபைதான். பிள்ளைகள் ஆசீர்வதி, நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. நாளை உங்களை சந்திக்கிற ஒரு கிருபை தாங்கட்டும். Have a nice day.